சின்ன மருமகள் சீரியல்ல இங்கே போஸ் வாங்கி வச்ச அந்த வெடி மருந்து வெடியை இங்கே தமிழ் எடுத்து வெடிக்க போகிறாங்க. இந்த விஷயம் சேதுக்கு தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்க யாராவது எதுவும் ஆகிட்டு போட சொல்லிட்டு சேது வேகமாக ஓடி வராரு அந்த வெடி மருந்தை வந்து வாங்குறதுக்கு. ஆனால் அங்கே சேது வரத்துக்கு முன்னாடி அந்த வெடி மருந்து பற்ற வைக்க போயிடறாங்க தமிழ். அங்கே தமிழ் பற்ற வைக்கவும் அங்கே வேகமாக ஓடி இந்த சேது தமிழை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அப்படி தள்ளி விடும் போது 2 பேர் மேலேயும் அந்த வெடி வெடிச்சது. வெடித்த உடனே அந்த சத்தம் வீட்டுக்குள்ள வரைக்கும் கேட்டிருக்கு. உடனே கேட்ட உடனே அங்கே ராஜாவும் அப்பத்தாவும் ஒன்றும் புரியாமல், என்ன ராஜாவும் என்ன சத்தம் வெளியில் அப்படி கேட்குது, எதனா பாம்பு கின்னு போட்டாங்களா அப்படி சொல்லிட்டு இங்கே அப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியல அப்பத்தா வாங்க வெளியில் போகலாம் சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் மோகனா அப்பத்தா எல்லாருமே வெளியே வேகமாக ஓடி வராங்க. அப்படி வெளியே வரும்போது தான் இங்கே தமிழுக்கு உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுருது. வெடி வச்சதில் அடிபட்டு இங்கே தமிழ் மாய்க்க போட்டு விழுந்துறாங்க. ஒரு சைடுக்கு சேதுக்கு வந்துட்டு வெடி வச்சு கால்லாம் செம்ம அடி விழுந்தது. விழுந்த உடனே இங்கே மலர் வந்துட்டு தமிழை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது தான் இங்கே ராஜாங்க ஓடி வராரு சன்னாசி கூப்பிட்டுட்டு. ஓடி வரும்போது உடனே இங்கே மலர் சொல்கிறாங்க, தமிழ் இந்த பட்டாசை பற்ற வைக்கும் போது இந்த பட்டாசு வெடிச்சிச்சு. உடனே குறுகல இங்கே சேது வந்துட்டார். சேது ஒரு 2 பேருக்கும் நல்லா அடி வந்துச்சு. இங்கே உடம்பு ஃபுல்லாக அடி வந்தது சொன்னோன்னே இங்கே ராஜாங்க உடனே அழ ஆரம்பிச்சாரு. சேதுவை பார்த்தோன்னே ஐயா சேது ஏந்திர ஐயா அப்படி சொல்லுவோம். இங்கே சேதுக்கு வந்து பார்த்தா மயக்க வராமல் முடிச்சுட்டு தான் இருக்காரு. உடனே இங்கே சேதுக்கு பேச்சு வரல, ஒன்றுமே முடியல சேதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் ராஜாங்க வந்துட்டு சனாசி சொல்லிட்டு, சனாசி போய் கார் ஏற்றலாம் சனாசி, இவங்க எல்லோரும் காரில் ஏற்று ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் சன்னாசியை காரை எடுத்துகிட்டு வந்தார். காரை எடுத்துகிட்டு வந்த பிறகு இங்கே சேதியும் தமிழையும் காரில் ஏற்றுறாங்க. காரில் ஏற்றுற வரைக்கும் இங்கே தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்காங்க. உடனே இங்கே மலர் தமிழை பார்த்தேன் அலார ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே ஒரு சைடு இப்படி போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு மேலே ஈஸ்வரியும் போஸும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, இந்த சேது எங்கேருந்தம்மா வந்தான், இப்போ அவள் வேறு வந்து இப்போ அடி வாங்கிட்டாமா. அவளுக்கு தமிழுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த வெடி வச்சோம், ஆனால் அவளுக்கு அடி வந்துச்சு, இந்த சேது வேறு அடி வந்துச்சேம்மா. இப்போ இது பெரிய பிரச்சனை ஆகிடுமேம்மா, இப்போ நம்ம மாட்டிப்போமே அப்படி சொல்லிட்டு இங்கே போஸ் வந்துட்டு ஈஸ்வர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே இங்கே ஈஸ்வர் வந்துட்டு போகிறான், ஆமாண்டா போஸு, நம்ம இது பண்ணாலும் இப்படி தான் ஆகுது, இந்த சேது பையன் எதனா ஒன்று பண்ணிடுறான், இல்லை தமிழ் வந்து எதனா தடுத்துக்குது, இப்போ 2 பேருக்கு சேர்ந்து அடி வந்துச்சு, இப்போ எல்லா பையும் நம்ம மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குடா, இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, இது எதனா பண்ணணும்டா, அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம்டா சொல்லிட்டு ஈஸ்வரியும் போஸு கீழே இறங்கி வந்துட்டு இங்கே சேது கூட்டம் தமிழ் கூடயே வந்து போனால் காரில் உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க கூடவே அமைச்சர் வீட்டில் இருந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாமே ஒரு காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க பின்னாடியே. அப்படி போகும்போது தான் எங்கள் ராஜா காரில் உட்காந்து அழுதுகிட்டே போகிறாரு. ஐயா சேது ஏந்திர ஐயா, என்ன ஆச்சு உனக்கு, எப்படி ஐயா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அந்த வெடி வச்சுது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே சேதுக்கு வந்து பேசவே முடியல. சேது படுத்துகிட்டே இருக்காரு. அந்தளவுக்கு அடி வந்தது, காலில் மூஞ்சிலாம் செம்ம அடி வந்துக்குது. உடனே இங்கே ராஜாவை பார்த்து அழுகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சன்னாசி கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. சன்னாசி கார் ஓட்டிகிட்டு போகும்போது, ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணா, சேது ஒன்றும் ஆகிடாது, இந்த வந்துச்சு நான் கிட்ட ஹாஸ்பிட்டல் போயிடலாண்ணா அப்படி சொல்லிட்டு இங்கே சன்னாசியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வண்டி விட்டுறாரு. வண்டி விட்டுட்ட பிறகு இங்கே சேதியும் தமிழையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. கொண்டு போயிட்ட பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவர்கிட்ட காமிக்கிறாங்க. மருத்துவர்கிட்ட காமிக்கும் போது என் ராஜாங்க வந்துட்டு கேட்குறாரு, மருத்துவர் என் பையனுக்கும் என் மருமகள் எதுவும் ஆகிடாதில்ல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மருத்துவர், அவன் வந்து என் உயிர் சேது எதுவும் ஆகிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணி அவனை பேச வைங்க, அவன் பேசவே மாட்டான் அப்படி சொல்லிட்டு இங்கே ராஜாங்க அழுதுகிட்டே வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் மோகனா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் மோகனா கிட்ட வந்துட்டு அந்த அமைச்சரோட மருமகள் வந்து சொல்கிறாங்க, எல்லாமே என்னால் தான் நடந்தது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே அமைச்சரோட மருமகள் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. என்னவா சொல்கிற, ஒன்றும் என்னாச்சு அப்படி கேட்கும் போது தான் இங்கே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை நான் தான் போய் வீண் கூட்டியே தமிழை வந்து கூப்பிட்டேன், பட்டாசு வெடிக்க ஆசையாக இருக்குது, வா தமிழ் வெடிலாம் சொல்லிட்டு அவள் வந்து சமையல் கட்ட வேலை தான் செஞ்சுட்டு இருந்தா, நான் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி வெடிக்க வச்சு இப்படி பண்ணிட்டேன், இது எல்லாமே என்னால் தான் ஆனது அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு அங்கே அமைச்சரோட மருமகள் எழுதிட்டு இருக்காங்க. அது பிறகு மோகனை வந்துட்டு, ஏமா அதுக்கு என்னமா பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு ஆசையை வெடிக்க வந்தீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே மோகனை வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஈஸ்வரியும் போஸும் 2 பேரும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா போஸு இப்படி ஆயிடுச்சாடா, என்ன நடக்க போது தெரியலையாடா, இங்கே ஒரு சைடு ராஜாங்க வர அவ்வளோ கோவத்தில் இருக்காரு, இது யார் பண்ணாலும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவரை ஒழிச்சு கட்டுறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ஒரு சைடு போஸை பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சைடு போஸ் ரொம்பவே பதட்டமாக பயத்தில் நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே மாந்தோப்புலேருந்து இங்கே கருப்பு ஓடி வர ஹாஸ்பிட்டலுக்கு, என்னாச்சு என் மாப்பிள்ளைக்கு அப்படி கேட்டுட்டு, என் மாப்பிள்ளை அந்த மருந்து மெடியை வந்து வாங்க தான் வந்தான், கடைசியில் என் மாப்பிள்ளைக்கு அந்த வெடி வச்சிச்சா அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு கருப்பு அழுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ராஜாங்க வந்து இப்போ கருப்பிட்டு கேட்குறாரு, கருப்பு அவனுக்கு தெரியுமா இந்த விஷயம் இருன்னு, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நீ கருப்பு வந்துடுவான் ராஜாங்கிட்ட சொல்கிறது, அது ஒன்றும் இல்லாமாம்மா, நாங்கள் மாந்தோப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அப்போ சேது ஒரு கால் வந்தது, சேதுக்கு தெரிஞ்சிடப்படுது, அவர் கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பட்டாசு வாங்கும் போது வெடி மருந்து கூட சேர்த்து அமுச்சு வச்சுக்கிறாங்க, அது வெடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கை காலெலாம் மிகப்பெரிய அடி விழும், அது மட்டும் இல்லாமல் கை காலில் போயிடும் அப்படின்னு சொல்கிறான் மாமா,
உடனே அந்த விஷயத்தை கேட்டவங்க சேது வந்துட்டு நல்லா வேகமாக ஓடி வந்தான் தடுக்கிறதுக்கு தான். நாங்கள் ரொம்ப தூரமாக இருந்தாலும் சீக்கிரமாக வர முடியல, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு மாமா அப்படி சொல்லிட்டு இங்கே கருப்பு ஒரு சைடு எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கத்துக்கு ஒரு சைடு என்ன பண்ணுறதே புரியல. அப்போ தான் இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு சேதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்ட பிறகு எங்கள் ராஜாங்கத்தை பார்த்து சொல்கிறாரு, ஐயா அவங்க பையனுக்கு ரொம்ப பெரிய அடியும் வந்தது, அந்த வெடி மருந்து வெடிச்சு அடியில் உங்கள் பையனுக்கு கை காலம் செம்ம அடி வந்தது, அந்த பதட்டத்தில் அவருக்கு பேச வர மாட்டேங்குது. இப்போது உங்கள் மருமகளுக்கும் அதே நிலைமை தான், அவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க கண்ணு திறக்கிறதுக்கே இன்னும் 5 மணி நேரம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் வந்துட்டு சொல்லவும் இங்கே ஒரு சைடு மலர் கழுவையாக வந்தது, தமிழுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் மலர் போயிட்டு தமிழை வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. தமிழ் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே மலர் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி தமிழுக்கு வந்துட்டு வெடி வச்சிச்சுமா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மலர் வந்துட்டு தமிழோட வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழோட வீட்டில் வந்து செல்லப்பா வந்துட்டு அழ ஆரம்பித்தார். அங்கே செல்லப்பா அழுதுன்னு பதறி அடிச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே போஸுக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி இந்த விஷயம் சேதுக்கு ஏற்கனவே தெரிய வந்தது, அதனால தான் சேது வந்துட்டு அவ்வளோ வேகமாக ஓடி வந்து தத்துக்கிறான், அதனால தான் அவன் அடி வந்தது, இந்த விஷயம் யாருக்கு சேது சொல்லியிருப்பா சொல்லிட்டு இங்கே போஸ் வந்துட்டு அந்த வெடி மருந்து வாங்கின அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணின பிறகு இந்த மாதிரி நீங்கள் வெடி மருந்து வாங்கின விஷயம் யாருன்னா தெரியுமா அப்படி கேட்கும் போது தான் அவன் வந்து சொல்கிறான், ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் தான் வாங்கி கொடுத்தான் அந்த வெடி மருந்து அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே இங்கே போஸ் கோவப்பட்டு, நான் என்னையா சொன்னேன் வாங்கிட்ட, இந்த வெடி மருந்து வாங்கின விஷயம் யாருக்கு தெரிய கூட சொன்னேன் இல்லையா, இந்த வெடி மருந்து வாங்கின விஷயம் நீ வாங்கின அந்த கடையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருக்கான், அவன் சொல்லவும் அவனும் வந்துட்டு தடுக்க பார்க்கும்போது அவனுக்கும் அந்த வெடி வெடிச்சிச்சு அப்படி சொல்லும் போது அந்த வெடி மருந்து கொடுத்த ஆள் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்னங்க சொல்கிறீங்க, இதில் எதுவும் என்ன இருந்தால் இழுத்து விட்டுறாதீங்க, எனக்கு இது சம்மந்தம் இல்லை, நீங்கள் கேட்டீங்க நான் வாங்கி கொடுத்தேன், என்னால் இழுத்து விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் வச்சுறான். உடனே இங்கே போஸுக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஒரு சைடு முடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் ராஜாங்க வந்துட்டு சன்னாசியில் சொல்கிறாரு, சன்னாசி இந்த விஷயத்தை எப்படியே விட முடியாது, நம்ம வீட்டுக்குள்ளே வெடி மருந்து வந்தது அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனை தான், இதை நம்ம போலீஸ் கம்பெனி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ராஜாங்க சன்னாசியில் சொல்லுவோம். சன்னாசியும் வந்துட்டு இங்கே போலீஸ் கம்பெனி கொடுத்துறாரு கால் பண்ணி. அதுக்கப்புறம் போலீஸும் வந்து பார்த்தா கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்துட்டு பாருங்க போலீஸ் வந்து பார்த்தா விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி எப்படி உங்கள் வீட்டில் வெடி மருந்து வந்தது, யார் பட்டாசு தான் வாங்கிட்டு வந்தது வீட்டுக்கு அப்படி சொல்லும் போது கருப்பு சொல்கிறாரு, இல்லைங்க நானும் என் மாப்பிள்ளை சேர்ந்து தான் ஆர்டர் பண்ணி வர வச்சோம் பட்டாசுலாம், அதில் வந்துட்டு எந்த வெடி மருந்து வரவும் வாய்ப்பு இல்லை, இது யாரோ தனியாக தான் வாங்கி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே கருப்பு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் இதெல்லாம் விசாரிச்சிட்ட பிறகு சரி அவங்க மாப்பிள்ளை சேர்த்துக்கு வந்து பார்த்தா ஒருத்தர் கால் பண்ணால் சொன்னீங்களே அவரோட நம்பர் கொடுங்க அப்படி சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்துட்டு கருப்பிட்ட அந்த நம்பர் வாங்கிக்கிறாங்க. அந்த கருப்பிட்ட நம்பர் வாங்கிட்ட பிறகு இங்கே போலீஸ் வந்துட்டு சேது கால் பண்ண அந்த ஆள் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசும்போது அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான், சார் இந்த மாதிரி எங்கள் கடையில் தான் வாங்கிட்டு போனாங்க, இது வந்துட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் இந்த வெடிலாம், நாங்கள் இந்த மாதிரி வெடிலாம் நாங்கள் அந்த ஊரில் வந்துட்டு கல்பாறையெல்லாம் வெடி தான் வச்சுருப்போம், அந்த வெடியை வாங்கிட்டு போய் நாங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க, அதனால தான் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரனோ போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் வந்துட்டு உங்கள் வெடி யார் வாங்கிட்டு போனது அவனை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே போலீஸ் வந்துட்டு சேது கால் பண்ண அந்த ஆளுக்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. கேட்டு வாங்கிட்ட பிறகு இங்கே போஸுக்கு தெரிய வந்தது. போஸுக்கு தெரிய வந்தோடனே இங்கே போஸ் வந்துட்டு ஈஸ்வரர் சொல்கிறான், அம்மா நான் மாட்டிக்கு போகிறோமா இப்போது, நான் வெடி மருந்து வாங்கினல அந்த ஆளோட நம்பர் தான் இப்போ போலீஸ்கிட்டே இருக்குது, போலீஸ் வந்துட்டு அந்த ஆளுக்கு தான் கால் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே போஸ் சொல்லுவோம். ஈஸ்வரர் வந்துட்டு என்ன போஸ் சொல்கிற, இங்கே உடனே அவனுக்கு கால் பண்ணி அவனுக்கு கால் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லு ஃபோனை, அவனை ஒவ்வொரு வீட்டையும் ஆனால் போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே இங்கே போஸ் வந்துட்டு அந்த வெடி மருந்து கொடுத்தாலும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்ட பிறகு எங்கள் போஸ் சொல்லிட்டு இருக்கான், ஐயோ நீ இந்த ஊரில் இருக்காதியா, அந்த ஊர் விட்டு போயிட்டு உன் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு, போலீஸ்க்கு வந்து உன்னோட டீட்டெயில்ஸ் தெரிய வந்தது, நீ இதை வெடி மருந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தயவுசெய்து போலீஸ் கண்ணில் மட்டும் மாட்டிடாத, அப்படி நீ மாட்டினா அப்படின்னா கண்டிப்பாக நானும் மாட்டிப்பேன், உனக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன், அந்த ஊரில் இருக்காது ஏன்னா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ் வந்துட்டு சொல்லுவோம். அந்த வெடி மருந்து கொடுத்தாலே ரொம்ப பயந்துடுறான். பயந்துட்டு என்ன போஸ் சொல்கிற, உன்னை நம்பி தானே நான் இது கொடுத்தேன், இப்போ என்ன வந்து அப்படி மாட்டி விட்டி அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் போஸ் வந்துட்டு இதெல்லாம் பேசுறது டைம் இல்லையா, போலீஸ் வந்துட்டு ஒரு லைனுக்கு வருவாங்க கண்டிப்பாக, இப்போது நீ வந்துட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கன்னா போயிடு அப்படிங்கிற மாதிரி போஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த வெடி மருந்து வாங்கினாலும் சரி போஸ் நான் வைக்கிறேன் நான் கால் பண்ணுறவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இங்கே அவனும் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஊரை விட்டு கிளம்ப பார்க்குறான். இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டு ராஜாவை பக்கத்தில் நின்றுருக்காரு. அப்போ தான் போலீஸ் வந்துட்டு இங்கே ராஜாவை முன்னாடியே அந்த வெடி மருந்து கொடுத்தாலும் கால் பண்ணுறாரு. அப்படி கால் பண்ணும்போது இங்கே போலீஸ் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த கால் வந்து போகாமல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் சரியாக வந்தது, அந்த வெடி மருந்து கொடுத்தாலே ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், கால் போக மாட்டுது அப்படிங்கிற மாதிரி இங்கே போலீஸ் வந்து ராஜாங்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே சன்னாசி வந்துட்டு போலீஸு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது, இந்த வெடி எங்கள் வீட்டுக்குள்ள யார் எடுத்துகிட்டு வந்தாங்களோ
அவங்களுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சன்னாசி சொல்லுவோம். உடனே போலீஸ் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படுதீங்கய்யா, நான் கண்டிப்பாக இது யார் பண்ணாலும் அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே போலீஸ் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க போஸுக்கும் ஈஸ்வரிக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா போஸு இப்படி ஆயிடுச்சு, மாட்டி வம்புழுது அப்படி சொல்லிட்டு இங்கே சரி ஈஸ்வரி பழம் போவோம். அந்த பக்கம் போஸை வந்துட்டு என்ன பண்ண போறேன்னே தெரியாமல் மாட்டிப்போமா அப்படிங்கிற பயத்தில் இங்கே போஸ் வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு.